என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய இல்லத்திற்கு இந்த 3 பேர் வருவதற்காக தினம் தினம் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் என் குழந்தையே, நீ அதை பற்றி எதுவும் தெரியாமல் உன்னுடைய வேலைகளை மட்டுமே நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். அவர்களை உன் இல்லத்திற்குள் வரவழைப்பது உனக்கு மிகவும் நல்ல விஷயம். நீ அதனை உணராமல் இருக்கின்றாய் என்பதை உனக்கு தெரிவிப்பதற்காகத்தான் உன் அப்பன் இப்பொழுது ஓடோடி வந்திருக்கின்றேன். அது மட்டுமல்ல, என் குழந்தைக்கு இருக்கின்ற சில சந்தேகங்களுக்கு நல்லதொரு தெளிவினை கொடுக்கவும் இந்த அப்பன் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நீ நினைக்கலாம், அப்பா, அந்த 3 பேர் யாராக இருப்பார்கள்? அப்படி யார்தான் நம் இல்லத்திற்கு வருவதற்கு முயற்சி செய்கின்றார்கள்? நம் இல்லத்திற்கு ஏதேனும் தீய விஷயங்களை செய்து விடுவார்களா? நமக்கு பயமாக இருக்கிறது என்று நீ நினைக்கலாம். என் தங்கமே, அப்படி தீய சக்தியாக இருந்தால் உனக்காக தெரிவிக்க இந்த கருப்பன் நான் வருவேனா? என் செல்லமே, இவர்கள் 3 பேரும் உன் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியவர்கள். உன்னுடைய கஷ்டங்களுக்கு எல்லாம் நல்லதொரு தீர்வினை கொடுக்கக்கூடியவர்கள். இவர்களை உன் இல்லத்திற்குள் வரவழைப்பது என்பது மிகவும் முக்கியமான விஷயமாகும் என்பதை புரிந்து கொள். இவர்கள் யார் என்று உனக்கு சொல்வதற்கு முன்பாக நீ ஒன்றை நன்றாக புரிந்து வைத்து கொள்ள வேண்டும். என் செல்லமே, உன் இல்லத்திற்குள் எப்பொழுதும் செல்வம் குறைவாக இருக்கிறது அல்லவா? பணம் வந்தால் வந்த இடம் தெரியாமல் சென்று விடுகிறது. சேமிப்பு என்பது ஒரு நாளும் செய்ய முடியவில்லை என்று நீ வேதனைப்படுகிறாய் அல்லவா? செல்வம் குறைவதற்கான அறிகுறிகளை நான் உனக்கு சொல்லுகின்றேன். அதுவெல்லாம் உனக்கு தெரிகிறதா? இல்லை, நீ இந்த தவறை எல்லாம் செய்கின்றாயா என்று ஒரு முறை சிந்தித்துப்பார் என் தங்கமே. கழுவப்படாத எச்சில் பாத்திரங்கள், சமையல் பாத்திரங்கள்லாம் அதிக நேரம் அப்படியே இருக்கக்கூடாது. அது காய்ந்து போகவும் விட்டுவிடக்கூடாது. இது நான் உனக்கு சொல்லி தெரிய வேண்டிய விஷயம் இல்லை. நீயே இதை முன்பே தெரிந்து வைத்திருப்பாய் என்று நினைக்கின்றேன். இதுபோன்று பாத்திரங்களை வைத்திருக்கக்கூடாது. ஆனால் அப்படி வைத்திருந்தால் என்ன நடக்கும் என்பதை நீ அறிந்திருக்க மாட்டாய். இது உன் இல்லத்தில் செல்வத்தை குறைப்பதற்கான மிகப்பெரிய அறிகுறியாக கருதப்படுகிறது. என் தங்கமே, அதுபோல வீட்டில் பெண்கள்தான் விளக்கேற்ற வேண்டும். ஆண்கள் விளக்கேற்றுவது என்பது சரியான விஷயம் கிடையாது. ஒரு வீட்டில் பெண்கள் இருக்கும் பொழுது பெண்கள் மட்டும்தான் ஏற்ற வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு காரணம், பெண்கள்தான் மகாலட்சுமியின் உருவமாக கருதப்படுகிறார்கள். அவர்களை நாம் லட்சுமி தேவியாக வணங்குகிறோம். பெண்களை எல்லோரும் இந்த வீட்டின் மகாலட்சுமி என்றுதானே சொல்லி அழைக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது, ஒரு வீட்டில் பெண் இருக்கும் பொழுது அந்த பெண்தான் விளக்கினை ஏற்றி வழிபட வேண்டும். என் தங்கமே, அதுபோல தலைமுடி என்பது தரையில் உலா வந்து கொண்டு இருக்கக்கூடாது. எங்கு பார்த்தாலும் வீட்டில் முடியாக இருக்கிறது என்றால் அதுகூட உன் இல்லத்தில் செல்வம் குறைவதற்கான ஒரு அறிகுறியாகத்தான் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அது மட்டுமல்ல, வீட்டினுள் மூலை முடுக்குகளில் எப்பொழுதும் ஒட்டடைகள் இருந்து கொண்டே இருக்குமானால் நீ அவற்றை எல்லாம் உடனே துடைத்து எரிந்துவிட வேண்டும். என் தங்கமே, அதன் பிறகு சூரியன் மறைவு ஏற்பட்ட பிறகு வீட்டை பெருக்குவது, துடைப்பது, அதன் பிறகு தூங்குவது, இது எல்லாம் மிகப்பெரிய தவறு. உன் இல்லத்திற்குள் செல்வம் சேர்வதை நீயே தடை செய்கிறாய் என்பதை புரிந்து கொள். உன் இல்லத்திற்குள் லட்சுமி தேவியானவளை நீ அழைக்காமல் விரட்டி விடுகிறாய். இது போன்ற அறிகுறிகள் எல்லாம் உன் இல்லத்தில் தென்படுகிறது என்றால் நீ மிகப்பெரிய பண கஷ்டத்தை சந்திக்கப் போகிறாய் என்றுதான் அர்த்தம். அது மட்டுமல்ல, பூஜை பாத்திரங்கள் எல்லாம் பச்சை போன்ற வண்ணம் படிந்து விடுவது. என் தங்கமே, எப்பொழுதும் வீட்டில் ஏதோ ஒரு துர்வாடையோடு இருந்து கொண்டிருப்பது, அந்த வாடை எங்கிருந்து வருகிறது என்று உன்னால் கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவிற்கு ஏதேனும் ஒரு வாடை இருந்து கொண்டே இருக்கும். அதுபோல அழுக்கு துணிகளை எப்பொழுதும் வீட்டில் சேர்த்து வைப்பது, இவையெல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் உனக்கு புரிய வைக்கின்றது. மகாலட்சுமி தேவியானவள்
உன் இல்லத்திற்குள் வந்து தங்கி இருக்க வேண்டுமானால் நீ இது போன்ற செயல்களை எல்லாம் ஒருபோதும் செய்யக்கூடாது. வீட்டினுடைய பெண் மகாலட்சுமியாக சென்று விளக்கினை ஏற்ற வேண்டும். மகாலட்சுமி தேவியை அன்போடு அழைக்க வேண்டும். கழுவப்படாத பாத்திரங்களை போட்டு வைத்திருந்தால் அதை வார்க்கும் பொழுது நம் தாயானவளுக்கு அவளை அவமானப்படுத்துவது போலத்தான் தோன்றும். சூரியன் மறைந்துவிட்ட பிறகு நீ தூங்கிக் கொண்டிருந்தால் விளக்கேற்றும் வேளையில் நம் தாயானவள் உன் இல்லத்திற்கு வர நினைக்கின்ற நேரத்தில் இது போன்ற செயல்களை ஒருபோதும் நீ செய்யக்கூடாது. அழுக்கு துணிகளை சேர்த்து வைப்பது நம் தாயானவள் வந்து அமர்வதற்கு தடையாக இருக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, வீட்டில் ஒட்டடை சேர விடாமல் நீ வார்த்து கொள்ள வேண்டும். செல்வம் பெருக வேண்டும், நல்ல வசதி வாய்ப்புகளை பெற வேண்டும் என்று நினைக்கின்ற நீ எப்பொழுதுமே சோர்வடையாமல் உன் வீட்டை சுத்தமாக வைத்திருக்க பழக வேண்டும். உன்னுடைய இல்லமும் உன்னுடைய உள்ளமும் சுத்தமாக இருக்கும் பொழுதுதான் உன் இல்லத்தில் எப்பொழுதுமே செல்வம் ஒன்றுக்கு குறைவில்லாமல் இருக்கும். என் செல்லமே, நீ ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் சொன்ன 3 பேரில் ஒருவர்தான் நம் மகாலட்சுமி தேவி. அவர் உன் இல்லத்திற்குள் வர முயற்சி செய்கிறார்கள். ஆனால் நீ இது போன்ற சிறிய சிறிய தவறுகளை செய்து அவர்களை வரவிடாமல் தடுத்து நிறுத்துகிறாய். இன்னும் 2 பேர் யார் என்று சொல்லி விடுகின்றேன். அவர்களையும் நீ எந்த நேரத்தில் எப்படி அழைக்க வேண்டும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் தங்கமே, அதிகாலையில் 4 மணி முதல் 5 மணி வரையுள்ள நேரத்தினை எப்பொழுதுமே பிரம்ம முகூர்த்தம் என்று கூறுவார்கள் அல்லவா? அந்த நேரத்தில் நீ உன்னுடைய படுக்கையை விட்டு எழுந்திருக்க வேண்டும். முதலில் உனக்கு அப்படி எழுந்திருக்கும் பொழுது சற்று சிரமமாகத்தான் இருக்கும். அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டுமா என்று நிச்சயமாக உனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் நீ ஒரு முறை அப்படி எழுந்திருக்க பழகிவிட்டால் அது உனக்கு நிரந்தர பழக்கமாக மாறிவிடும். நிச்சயமாக அந்த நேரத்தில் நீ தினம் தினம் எழுந்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த நேரத்தை அப்பன் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. என் தங்கமே, நீ சீக்கிரமாக எழுந்து உன்னுடைய வேலைகளை செய்யும் பொழுது உனக்கான நீண்ட ஆயுள் கூடும், உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். அப்பொழுது நீ விழித்திருந்து நீ மனதார உன்னுடைய முன்னோர்களையும் தேவர்களையும் நீ வழிபட வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். ஏனென்றால் அவர்கள் உன் இல்லத்தை நோக்கி இந்த பிரம்ம முகூர்த்தத்தில்தான் வந்து கொண்டிருப்பார்கள். நீ அந்த சமயத்தில் வீட்டின் கதவை எல்லாம் அடைத்து போட்டுவிட்டு தூங்கிக் கொண்டிருந்தால் அவர்கள் எப்படி உன் இல்லத்திற்கு வந்து உனக்கு நல்ல ஆசிகளை வழங்க முடியும்? எனக்கு நல்லது நடக்கவில்லை, கஷ்டங்கள் மட்டுமே நடக்கிறது என்று அழுது புலம்புகின்ற என் குழந்தை, இது போன்ற விஷயங்களில் நீ நிச்சயமாக கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் உனக்கு வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கிறது என்றால் அதற்கு இவர்களும் முக்கியமான காரணமாக இருக்கிறார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. அவர்கள் உன்னை எப்பொழுதும் ஆசிர்வதிக்க வேண்டுமானால் பிரம்ம முகூர்த்தத்தில் நீ உன்னால் எப்பொழுது எல்லாம் முடியுமோ அப்பொழுதெல்லாம் அதிகாலையில் எழுந்திரு அவர்களுக்கான வழிபாடுகளை நீ செய்ய வேண்டும். என் தங்கமே, அந்த நேரத்தில் எழுந்திருத்து நீ வழிபாடுகளை செய்வது என்பது அவர்களை நீ கௌரவிப்பதற்கு சமமாக கருதப்படுகிறது. என் செல்லமே, நீ உன்னுடைய முன்னோர்களையும் தேவர்களையும் உன்னுடைய மகாலட்சுமி தாயாரையும் நீ நிச்சயமாக இந்த நேரத்தில் வீட்டினுள்ளே வரவழைத்து விட்டால் உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் நிச்சயமாக நல்ல தீர்வு வந்துவிடும். பண கஷ்டம் என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் இல்லாமலே போய்விடும். அது மட்டுமல்ல என் தங்க பிள்ளையே, அதிகாலையில் 5 மணிக்கு எப்பொழுதுமே கொல்லைப்புற வாசலை திறந்து வைத்து அதன் பிறகுதான் தலைவாசலை நீ திறந்து வைக்க வேண்டும். ஏனென்றால் உன் இல்லத்திற்குள் வருகின்ற கடவுள் நிச்சயமாக அங்கு நல்லதொரு வெட்ட வெளிச்சத்தில் காற்றோட்டமாக உன் இல்லத்தை பார்த்தவுடனே மங்களகரமாக இருக்கின்ற இடத்திற்குத்தான் வர ஆசைப்படுவார்கள். அதை விடுத்து அவர்களை உள்ளே அழைத்து பூட்டி வைப்பது போன்ற செயல்களை நீ செய்துவிடக்கூடாது என்பதால்தான் கொல்லைப்புறத்தை திறந்து வைத்துவிட்ட பிறகுதான் வீட்டு வாசலை திறக்க வேண்டும் என்று உன் அப்பன் உன்னிடத்திலே சொல்லுகின்றேன். தங்கமே, உனக்கு வாய்ப்பிருந்தால்
அதிகாலை விழித்தவுடன் பசுவினுடைய முகத்திலே விழிக்க வேண்டும். அப்படி வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் உன்னுடைய முகத்திலோ அல்லது உன்னுடைய வலது கையினுடைய உள்ளங்கையையாவது நீ பார்த்துவிட்டுத்தான் எழுந்திருக்க வேண்டும். அதுபோல செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் 5 முகம் கொண்ட குத்து விளக்கை ஏற்றி நீ திருமகளை வழிபட வேண்டும். என் செல்லமே, இப்படியெல்லாம் நீ செய்து கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக உன் இல்லத்திற்கு இந்த 3 பேரும் விரைவாகவே வந்து விடுவார்கள். உன்னுடைய முன்னோர்கள் யார் என்பது உனக்கு தெரியும். தேவர்கள் எல்லாம் எப்படி இருப்பார்கள் என்பதை நீ நிச்சயமாக கற்பனையில் தெரிந்து வைத்திருப்பாய். இவர்களுக்கு புகைப்படத்தையும் உனக்கு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என் தங்கமே. அதனால் என் குழந்தை, இவர்களை எல்லாம் நீ நன்றாக அறிந்து வைத்திருப்பாய் என்பதால்தான் இவர்களை வரவழைப்பதற்கான வழியினை காண்பித்திருக்கின்றேன். மகாலட்சுமி தேவியையும் உன்னுடைய முன்னோர்களையும் தேவர்களையும் விட்டுவிடாதே. அதிகாலையில் எழுவதற்கு ஒருபோதும் சிரமப்படாதே. சில காலம் செய்து பார். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு நீ நல்ல நிலையை அடைந்து விடுவாய். என் தங்கமே, நீ எதற்காகவும் நீ கலங்கி நிற்காதே. உன் அப்பன் உன்னோடு துணை இருக்கின்றேன். உனக்கான அத்தனை விஷயங்களையும் இந்த கருப்பன் முன்னின்று நடத்தி கொடுப்பேன். உன்னுடைய எண்ணங்களை மட்டும் நீ தெளிவாக வைத்து கொண்டு நீ முன்னேறி செல்ல வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த கருப்பனிடத்தில் பலித்து விட்டது. ஏன் தெரியுமா? நீண்ட காலமாக இந்த கருப்பனுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய். என் தங்கமே, என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகிறது. நீ ஒரு முறை சிந்தித்துப்பார். இந்த கருப்பண்ணசாமி எப்படி உன் வாழ்க்கைக்கு நுழைந்தேன், எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் பேசிக்கொண்டிருக்கிறேன், நீ எப்படி இந்த அப்பனிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய். இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன். என் செல்ல குழந்தையே, நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கின்றாயா, என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை. ஏனென்றால் எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று. அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன? என் குழந்தையே, நீ மனம் உருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன். நீ இந்த அப்பனிடத்தில் மனம் உருகி கேட்டது, மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வினை கேட்டதும், உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும், உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும், இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன். என் குழந்தையே, இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது. அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன். என் குழந்தையின் ஆசைகளையெல்லாம் நிறைவேற்றுவதுதானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன? என் தங்க பிள்ளையே, நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும். எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்கப் போகிறது. நாம் கேட்டவற்றையெல்லாம் அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய். உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கிவிட மாட்டேன். என் செல்ல பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன். உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம்.
என் அன்பு குழந்தையே, நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை, நல்ல நண்பர்கள் இல்லை. யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன். இனிமேல் நீ செய்ய போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றமடையவும், உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது. என் அன்பு குழந்தைகளே, உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன். இதற்கு முன்பு எதற்காகவெல்லாம் நீ வருந்தி நின்றாயோ, எதற்காகவெல்லாம் வேதனைப்பட்டாயோ, அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய். உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது. அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய். என் அன்பு குழந்தையே, இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ, அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடைய போகின்றாய். இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்து விட்டாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது. நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன். நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்லப் போகிறேன். அது மட்டுமல்ல, உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்கப் போகிறேன். அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது. நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார். இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா? பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது. இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும், அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும், உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும், உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா?
அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். அன்பு பிள்ளையே, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும். உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே. உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன். ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த அப்பனை நினைத்து கொண்டு என்னால் முடியும், என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது, என் அப்பன் துணையாக இருக்கிறார், நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும், நான் தான் இதை சிறப்பாக செய்வேன், என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள். தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள். அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன். எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது. எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது. அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன். யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும். உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே. என் செல்லமே, அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும். உன்னுடைய நடவடிக்கைகள் தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும். என் தங்கமே, அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு. விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா? அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள். எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும். என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.